திஸ் இஸ் ஜோ டெமல் வாய்ஸ் ஓவரில் இன்றைக்கி ஒரு ஃபீல் குட் மூவி தான் பார்க்க போகிறோம். 2019 இந்த படம் வந்து வெளிவந்திருக்கு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் குட் மூவி த அண்டர் த பெட் படத்தோட நேம். படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பெட்டு கீழவே படுத்துட்டு ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ என்னடா கீழ்த்தரமான கதை சொல்கிற அப்படின்லாம் கேட்காதீங்க. படம் சூப்பராக தான் இருக்கும். நீங்களே எண்டில் சொல்லுவீங்க. வாங்க படத்துக்குள்ளே போகலாம், என் கூடவே சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம் வாங்க. ஸோ படத்தோட ஸ்டார்டிங்கில் என்ன சீன் வருதுன்னா, அப்போ பெட்டு கீழே நான் சொன்ன போலவே மனுஷன் பெட்டு கீழே படுத்துட்டு ஒரு பொண்ணை பார்த்துட்ருக்காரு. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் தான். ஹீரோயின் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் இவர் பார்த்துக்கிட்டே ஒரு கட்டத்துக்கு மேலே தூங்கிடுறாரு போல். தூங்கிட்டு நைட் ஆகிடும். ஸோ ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்துடுறாரு. வந்ததுமே புருஷனும் பொண்டாட்டியும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க போல். இந்த மனுஷன் எழுந்துக்கிட்டு அதையும் வேறு வழி இல்லாமல் கேட்டுன்னு படுத்துட்டு இருக்காரு. என்னடா அசிங்க பிடிச்ச கதைன்னு நினைக்கிறீங்களா? சரி வாங்க போய் தான் பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து அப்படியே கண்ணை மூடிட்டு அவருடைய பழைய லைஃப் ஸ்டைலுக்கு போகிறாரு. பல வருஷத்துக்கு பின்னாடி அவர் குழந்தையாக போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறாரு. ஒரு கல் கீழே எடுத்து பார்த்தா ஒரு சில பூச்சிலாம் இருக்குது. அதை பார்த்தோன்னே நீயும் உனக்கும் யாரும் இல்லை எனக்கும் யாரும் இல்லை அப்படின்னு ஒரு குழந்தை பேசுகிற போல் காட்டுறாங்க. அதுதான் நம்ம ஹீரோ. அடுத்ததாக அப்படியே ஸ்கூல் லைஃபுக்கு போனால் ஸ்கூல் லைஃப்லேயும் பெருசாக ஃப்ரெண்டுலாம் யாரும் இல்லை போல். அங்கேயும் வந்து தனியாக தான் இருக்கார். யாரும் பெருசாக பேசவும் மாட்டாங்க போல். ஒரு குரூப் ஃபோட்டோவில் கூட அந்த மனுஷன் நிற்கலான்னு ஓடி வர்றப்ப யாருமே கண்டுக்காமல் அந்த ஃபோட்டோவை எடுத்து முடிச்சிடுறாங்க. அதை பாவமாக ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க. இவர் ஒரு பேரிட்டு கூப்பிட கூட ஆள் இல்லைன்னா பாருங்களேன், தான் பேரை கூட யாரும் கூப்பிட மாட்டேன்றாங்களேன்னு நினைக்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணுறாரு. அடுத்தது அப்படியே காலேஜ் லைஃப்க்கு போகலாமா? காலேஜ் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு இல்லையானா இருக்காங்கங்க. ஒரு பொண்ணு அப்படியே புகுந்து தள்ளிக்கிட்டே இந்த இடம் மூவ் ஆகுது. அந்த பொண்ணு இப்படிப்பட்டவ, அந்த பர்ஃப்யூம் நான் மறக்க மாட்டேன் இப்படின்னு சொல்லிக்கினே போகிறாரு. கட் பண்ணால் கிளாஸில் உட்காந்துட்ருக்காரு. கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஒரு கொஷின் கேட்குறாங்க. அந்த கொஷினுக்கு ஆன்சர் தெரியாமல் திருன்னு முழிச்சிக்கிட்டு நிற்கிறாரு. பின்னாடி ஒரு பொண்ணு சாசுகி அப்படின்னு கூப்பிட்றாங்க. அதுதான் நம்ம ஹீரோவுடைய பேர் போல். இந்த புக்கை பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்னோடனே இவரும் அந்த புக்கை பார்த்து ஆன்சர் சொல்லிடுறாரு. ஹீரோவுக்கு ஒரே சந்தோஷங்க. என்னது நம்ம பேர் ஒரு பொண்ணு சொல்லிட்டாலும் அது கூட இது ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கனவோடவே வெளியே வராரு. அந்த பொண்ணை கூப்பிட்றாரு. அந்த பொண்ணு நிற்கிறாங்க. ரொம்ப நன்றி சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் போய் எதுக்குங்க நன்றின்னு அந்த பொண்ணும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு என்ன தான் பேசுறதுன்னு தெரியாமல் குழஞ்சிட்டே நிற்கிறாரு. சரி வாங்க ஒரு காஃபி சாப்பிட போகலான்னு ஹீரோ கூப்பிட்டதுமே ஹீரோயினும் வந்துடுறாங்க. போயிட்டு ஒரு காஃபி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்கார்றப்ப ஹீரோ என்னடா பேச போகிறோன்னு சொல்லிட்டு இன்னமும் யோசிச்சுட்டே இருக்காரு. ஆனால் ஹீரோயின் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேசுகிறாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பண்ணுறீங்க, இந்த காலேஜில் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு, என்ன ஃபோர்ஸில் இருக்கீங்கன்னு வரைக்கும் கேட்டுட்டாங்க. மனுஷன் பெருசாக எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, யாரும் ஃப்ரெண்ட் இல்லை, இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஹாபி தான் என்னங்க அப்படின்னு கேட்குறப்போ ஆபியாச்சு காப்பியாச்சு அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு இல்லைங்க எனக்கு மீன் வளர்க்க பிடிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். உடனே ஹீரோயினுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடும். ஏன்னா அவங்களுக்கும் மீன் வளர்க்க பிடிக்குமா அதையும் சொல்லுவாங்க. எனக்கும் மீன் வளர்க்க பிடிக்கும், அடடா நம்மளுடைய டேஸ்ட்டு ஒத்து போதே அப்படியே அதிர்ச்சியாகி ஷாக்காகி சொல்லுவாங்க. ஹீரோக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடும். நீங்கள் என்னெல்லாம் மீன் வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப அவர் வளர்க்கக்கூடிய மீன்லாம் சொல்லுவாங்க. இவங்களுக்கும் அந்த மீன்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் பேச்சு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேசிட்டு அடுத்த கட்ட லெவலுக்கு போகுது. கட் பண்ணால் இப்போ ப்ரெசென்ட்டில் ஹீரோ வந்து ஒரு வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்காரு. எப்படியாச்சும் நான் அவளை கண்டே பிடிச்சாகணும், 11 வருஷம் ஆயிடுச்சு, கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோயினை தான் கண்டுபிடிக்க போகிறாரு போல். ஒரு கட்டத்தில் அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஏரியாவுக்கும் போகிறாரு. அதாச்சும் 11 வருஷம் ஆகுதான் இவர் ஹீரோயினை பார்த்து. ஹீரோயினோட ஏரியாக்கே போயிடுறாரு. போயிட்டு அந்த வீடு எங்கே இருக்குது, ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் வந்து டீட்டெயில்டாக அந்த வீட்டுக்கு முன்னாடி நின்று வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவிலே ஒரு வீடு வாங்கி அங்கேயே தங்கணும்னு பிளான் போடுறாரு. வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து வெளியே வராங்க. சோகமாக வராங்க. பெருசாக அவங்க முகத்தில் சிரிப்பே இல்லை. வந்துக்கிட்டே இருக்கிறப்ப எதிர்க்கவே தான் ஹீரோ நிற்கிறாரு. இவர் வந்து நிற்கிறாரு பேச போகிறான்னு நினச்சா ஒன்றுமே கண்டுக்காமல் போயிட்டாங்க. என்னடா இவ இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினே பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னமும் கஷ்டம் இருக்குது அவன் மனசில், அதை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ இல்லையா, அதெல்லாம் பண்ணாதானே அவர் ஹீரோ. ஸோ அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் ஒரு வீட்டையும் வாடகை எடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு வாழறதுக்கு ஏதாச்சும் கடை வைக்கணும் இல்லையா, அதனால் ஒரு ஃபிஷ் கடை வைக்கிறாரு. ஏன்னா ஹீரோயினுக்கு வந்து இந்த மீன்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால் கடை வைக்கிறாரு. அந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினோட ஃபோட்டோலாம் ஒட்டி வைக்கிறாரு. ஒரு பொம்மையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினோட முகத்தை மாட்டிக்கிட்டு அந்த ஹீரோயினை தொடர போல் சந்தோஷமாக இருக்கிற போல் அவர் கனவு கண்டுப்பார் போல் அவருடைய செல்ஃப் ஹாப்பினஸுக்காக. ஸோ அதெல்லாம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
அப்படியே பழைய கதைக்கு போனால் ஹீரோ வந்து ஹீரோக்கு வந்து ஹீரோயின் ஃபோன் போட்டிருப்பாங்க போல், இது போல் ஃபிஷ்ஷுக்காக. இவரும் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். ஹீரோயினுக்கு ஃபிஷ்ஷெல்லாம் வந்து வாங்கி கொடுத்துருப்பாரு. அதை வந்து ஹீரோயின் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ அதெல்லாம் அப்படியே ஒரு பார்த்து ரசிச்சுட்டு இருப்பார், ஹீரோயினுக்கு ஃபிஷ்ஷு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா பழைய கதை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இங்கே வராரு. இங்கே வந்தால் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து குழந்தைய வெளியே கூட்டின்னு வராங்க. கூட்டின்னு வந்து சாப்பாடுலாம் ஊட்டி விடுறாங்க. குளிக்கிறதுலேருந்து சாப்பிட்ற வரைக்கும் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுக்கிறாரு, ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காரு. என்ன தான் பண்ண போகிறாரோ தெரில, இங்கே என்ன தான் நடக்குதுன்னு தெரில. A to Z ஹீரோயினை வந்து இந்த வீட்டிலேருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டும் பழைய கதைக்கு போயிட்டும் வந்துட்டுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட் டின்னர் டைமில் ஹஸ்பண்ட் கூட உட்காந்து சாப்பிட்றப்ப அந்த மனுஷன் நாயை விட கேவலமாக போட்டு அடிக்கிறாரு. அதெல்லாம் பார்க்க முடியாமல் ஒரே அழுதுகிட்டு மனுஷன் வந்து அப்படியே துடிச்சு போகிறாரு. எப்படிலாம் நான் கடவுளாக பார்க்குற பொண்ணை இப்படி அடிக்கிறானேன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு மார்னிங் அவள் வீட்டுக்கு போகலாம், அவளை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகிறப்ப ஹஸ்பண்டுக்கு ஒன்றுமே நடக்காத மாதிரி டாட்டா காட்டி பாய் காட்டி ஆஃபீஸ்க்கு அனுப்பி வைக்கிறாரு. இவரும் அங்கேருந்து பார்க்குறாரு, என்னடா இப்போ சந்தோஷமாக தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப திரும்பி பார்த்தா தான் தெரியும் ஒரு கண்ணெல்லாம் அப்படியே வீங்கி ரெட்டாக போயிருக்கும். இதை பார்த்துட்டு அவருக்கு வந்து மனசு ரொம்ப நொந்து போயிருப்பார். நொந்து போயிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பொக்கே எழுதி அந்த பொக்கேயில் வந்து அந்த லெட்டர் வச்சுட்டு அந்த வீட்டுக்கு வெளியே வச்சுட்டு வந்துடுறாரு. ஹீரோயின் வந்து வெளியே வந்து பார்த்தா இந்த பொக்கே நமக்கு இருக்காதுன்னு எடுத்து குப்பையில் போட்டுடுறாங்க. பட் அந்த பேப்பர் மட்டும் வீட்டிலே மிஸ் ஆகிட்டு இருக்கும் போல். அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த மீனையே உத்து பார்த்துட்டு இருப்பார். அப்போ அவருக்கு ஒரு பழைய ஞாபகம் வரும் ஹீரோயின் கூட. அது மட்டும் இல்லாமல் இங்கே ப்ரெசண்ட்டுக்கு வந்தால் ஹீரோயினே வந்து கடைக்கு வந்திருப்பாங்க. இவருக்கு ஒரே ஷாக் ஆகிடும், என்னடா ஹீரோயின் நம்ம கடைக்கு வராளேன்னு. ஆனால் இவருக்கு பெருசாக அடையாளம்லாம் ஒன்றும் தெரியாது போல். கடைக்கு வந்துட்டு ஃபிஷ் எல்லாம் என்ன விலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ ஹீரோ வந்து இன்றைக்கி எல்லாமே ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, என்ன சொல்கிறீங்க ஃப்ரீயா அப்படின்னு. இல்லை, இன்றைக்கி தாங்க கடை ஓப்பன் பண்ணேன், அதனால் ஆஃபர் போட்டிருக்கேன் சொன்ன உடனே சரி வாங்கன்னு சொல்லிட்டு இவ வந்து ஒரு மீன் தொட்டி மீனெல்லாம் வாங்கிக்கிறா. அதை நீங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்துடுறா வீட்டுக்கு. இவருக்கும் ஒரே சந்தோஷம். ஸோ ஃபைனலாக ஹீரோயின் வீட்டுக்கும் நுழைஞ்சிட்டு அந்த என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்களோ அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினை எப்படி பார்த்து ரசித்தாரோ அதே ஞாபகத்தோடய இப்போவும் ரசிக்கிறாரு. ஆனால் ஹீரோயினுக்கு பெருசாக ஞாபகம் இருக்கிற போலவே இல்லைங்க. அவர் வந்து இப்படியே இருக்கார். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வரேன், பைசா தான் வாங்கலேன்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வர போவாங்க. அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ இந்த வீட்டோட சாவி எடுத்து அவருடைய பேக்கெட்டில் போட்டுப்பார். பேக்கெட்டில் போட்டுக்கிட்டு கொடுக்குற ஃப்ரூட்ஸை வந்து சாப்பிட்டு இங்கே வீட்டுக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மைக்லாம் ரெடி பண்ணுவார். அங்கே வந்து ஏன்னா இவர் வீடியோ மூலமாக தானே பார்க்குறாரு, அங்கே என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரியல இல்லையா. ஸோ அந்த மைக் மூலமாக எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு மைக்கெலாம் ரெடி பண்ணுவார். அதாச்சும் ஹீரோயின் வீட்டில் வந்து என்னெல்லாம் நடக்குது அப்படி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்பார். ஆனால் இவருடைய கதை என்னன்னே தெரியலங்க. இந்த மனுஷன் இவ்வளோ பண்ணிகிட்ருக்காரு. ஃபைனலாக தான் தெரியும் இவர் நல்லவரா கெட்டவரா, இப்படி ஒரு பொண்ணை ஒளிஞ்சிருந்து பார்க்குறாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் மைக் செட் பண்ணுறதுலேருந்து அந்த வீட்டுக்கு திரும்பவும் எப்படி போகணுன்றது முதல் கொண்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பார். அதுக்கப்புறம் ஏன்னா இவர் ஒரு சாவி எடுத்துகிட்டு வந்துட்டார் இல்லையா. அதுக்கப்புறம் அந்த சாவி எடுத்துகிட்டு வந்துட்டு ஹீரோயின் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டை ஓப்பன் பண்ணி இவர் என்னெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணுமோ அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவார். அகெயின் வந்து அந்த வீட்டுக்கு திரும்ப போகிறதுக்காக ஏன்னா அந்த பேட்ரி காலி ஆகிடலாம், அதெல்லாம் கூட ரெடி பண்ணி வச்சுருவார். அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுமே இந்த மைக்கெலாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஹீரோயின் படுத்த இடத்துல திரும்ப படுத்துட்டு எழுந்து ஓடுவார். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து வீட்டுக்குள்ளே வருவாங்க. வீட்டுக்குள்ளே வந்தால் அவங்களுக்கு ஒரு ஃபீல் வரும், யாரோ நம்மளை தவிர நம்ம வீட்டுக்குள்ளே யாரோ இருக்காங்க. ஏன்னு பார்த்தா இன்னும் ஹீரோ வீட்டை விட்டு வெளியே போயிருக்க மாட்டார், வீட்டிலேயே தான் இருப்பார். ஏன்னா சாவி மறந்து போயிட்டு இருப்பார். ஸோ அகெயின் வந்து சாவி எடுத்துகிட்டு வந்திருப்பார். ஃபைனலாக ஹீரோயினுக்கு வந்து ஒரு மயக்கம் வரும். அவர் வந்து அந்த நேரம் பார்த்து வெளியே போயிடுவார். அப்போ குழந்தையும் கொஞ்சிட்டு போவார். இது வேறு கொஞ்சிட்டு போவார். அப்புறமா கண்ணா உன்னை பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தைகிட்ட கொஞ்சிட்டு மனுஷன் வந்து ஓடி போயிடுவார். ஆனால் ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஃபீல் எப்பவுமே இருக்கும், இந்த வீட்டில் வந்து யாரோ நம்மளை தவிர வேறு யாரோ இருக்காங்கப்பா அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடையில் கட் பண்ணால் அடிக்கடி ஒரு சைக்கோ வரும், அரோமா ஃபிஷ் இருக்கா, அந்த ஃபிஷ்ஷுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பான். இந்த ஃபிஷ்ஷோட நேம் கூட என் வாயில் வரலங்க. அப்படி கேட்டுக்கிட்டே இருப்பான். இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து பெட் ஷாப்புக்கு வருவாங்க. திரும்பவும் வந்து இது போல் உங்ககிட்ட வாங்கிட்டு போன எல்லா ஃபிஷ்ஷும் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடும். அப்போ கேட்ட போலவே இப்போவும் கேட்பார், வாங்க ஒரு காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினும் வந்து காஃபி சாப்பிடுவாங்க. காஃபி சாப்பிட்டுக்குன்னே அந்த குழந்தையும் பார்ப்பார். அந்த குழந்தைய வந்து பார்க்குறப்ப நினச்சிப்பார், இந்த குழந்தை வந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு போக முடியாதுன்னு. அப்போ அந்த குழந்தை வளர்கிற வரைக்கும் கூட இவன் அந்த வீட்டுக்கு போயிட்டு இருப்பான் போல. சரி எல்லாத்தையும் காஃபி முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்களா. இந்த கிறுக்கு பையன் வேறு அடிக்கடி ஒருத்தன் வந்து இவருடைய பெட் ஷாப்புக்கு வந்துக்கிட்டே இருப்பான்.
அரோமா ஃபிஷ்ஷுக்கு தான், அந்த ஃபிஷ்ஷுக்கு தான், இந்த ஃபிஷ்ஷுக்கு தான்னு சொல்லிட்டு அகெயின் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஹீரோ வந்து பெட்டுக்கு கீழே போய் படுத்துப்பார். பெட்டுக்கு கீழே படுத்துட்டு அங்கேயே வந்து இந்த பேம்பர்ஸ்லாம் கூட ரெடியாக போட்டுன்னு போயிட்டுருப்பாருங்க. இதுதான் நீங்கள் படத்தோட ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்க. ஸோ இந்த மனுஷன் அவங்க புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமாக இருக்கிற விஷயம்லாம் கூட பெட்டு கீழே படுத்துட்டு பார்த்துட்ருப்பாரு. அவங்களும் ஹீரோயினுக்கு வந்து பெருசாக ஹீரோவை பிடிக்கல. அதாச்சும் கட்டிக்கிட்டு இருக்கிறவனை பிடிக்கல போல், தலையேத்தேன்னு வாழ்ந்துட்டுருக்காரு போல். பகலில் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து பார்த்துட்ருக்காரு. அப்படி பார்த்துட்ருக்கிறப்போ கீழே ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து அந்த இவர் ஃபஸ்ட்டு ஒரு புக்கேல ஒரு லெட்ரு வச்சார் இல்லையா, அதை பார்த்துட்டு வேறு எவன்டின்னு சொல்லிட்டு அசிங்கமாக அந்த வார்த்தைலாம் நம்மளால் சொல்லக்கூட முடியல. அந்த வார்த்தையெல்லாம் போட்டு ஹீரோயினை போட்டு சாத்துன்னு சாத்துறாரு. இங்கே வந்து ஹீரோ வந்து ஒளிஞ்சிட்டு வீட்டுக்குள்ளவே வந்துட்டார் இல்லையா, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. ஒன்றும் பண்ண முடியல ஹீரோனால். ஒரு கட்டத்தில் தண்ணியில் போட்டு முக்கி எடுத்து அந்த பொண்ணை சாவடிக்கிற அளவுக்கு போயிட்டார். ஆனால் சாவடிச்சிட்டா ஜெயிலுக்கு போயிடுவான் இல்லையா பரதேசி, அதனால் அந்த பொண்ணை விட்டுட்டு போயிட்டார். ஆனால் அந்த பொண்ணு மேலே எந்த தப்பும் இல்லைன்னு இந்த பரதேசிக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த அந்த ஆள் போன உடனே ஹீரோ வந்து எழுந்து ஹீரோயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா டவல்லாம் போற்றி விட்டு உடம்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டு வெளியே போயிடுவார். ஹீரோயின் வந்து எழுந்த உடனே தெரிஞ்சுப்பாங்க, நம்மளை வேறு யாரோ பாதுகாக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு மனநல டாக்டர்கிட்டலாம் போவாங்க. எனக்கு என்னமோ நடக்குது, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஹீரோயின் வந்து போக ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு கட்டத்தில் பெட்ரூம்லலாம் வந்து கேட்பாங்க, என் கூட யாருனா இருந்தால் தயவுசெய்து பேசுங்களேன், நீங்கள் யார், நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். அங்கேருந்து வீட்டில் அவர் வந்துட்டுருப்பார். வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து யோசிச்சுட்டு இருப்பார். அப்படி யோசிச்சுட்டே இருக்கிறப்போ பழைய கதைக்கு போகிறாரு. அதாச்சும் காலேஜ் படிக்கிறப்போ ஹீரோயின் கூட வாழ்ந்த கதையை. ஒரு கட்டத்தில் ஹீரோயின் வந்து ஃபோன் போட்டிருப்பாங்க, நீ கொடுத்த ஃபிஷ் எல்லாம் வந்து வாங்கிட்டு போகணும். அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் ஓப்பன் பண்ணால் உள்ளே பாய் ஃப்ரெண்ட் இருப்பான் போல். பாய் ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் முகத்தை அடித்து உடச்சி கீழ்ச்சி வச்சுருப்பான். அதை தாங்க முடியாத இவரும் போட்டு வந்து பார்த்திங்கன்னா செம்மடி அடிப்பார். செம்மடி அடித்து அந்த பாய் ஃப்ரெண்டை வெளியே அனுப்பிடுவார். வெளியே அனுப்பிட்டு இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இது போல் அவன் அந்த மாதிரிலாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறப்போ 2 பேரும் வந்து ஒரு கட்டத்தில் அவங்க எல்லையை மீறி சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தோன்னு எப்படி ஹீரோயினால் மறக்க முடிஞ்சிச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு கட்டத்தில் அவங்க ஒன்றா சந்தோஷமாக இருந்ததெல்லாம் ப்ரெசண்ட்டில் நினச்சிட்டு ஹீரோ வந்து பார்த்துட்ருக்காரு. நினச்சிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு பாய் ஃப்ரெண்டே அந்த அடி அடித்தவனுக்கு இப்போ புருஷனா இந்த அடி அடிக்கிறானே, அவரால் ஒன்றும் பண்ண முடியாதுங்களா? கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கரண்ட் ஷாக் போல் மிஷின்லாம் ரெடி பண்ணின்னு திரும்ப வந்து இந்த பெட்டுக்குள்ளே படுத்துட்டு இவனை கொலை பண்ண நினைக்கிறாரு போல். ஸோ ஃபைனலாக இங்கே வந்து ஹீரோயினை கட் பண்ணால் ஹீரோயின் வந்து காட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கும், அவங்க மம்மிக்கு உடம்பு சரியில்லை, சாகிற ஸ்டேஜில் இருக்காங்க, வந்து பார்த்துட்டு போக சொல்கிறாங்க. அதை வந்து அந்த புருஷங்கிட்ட சொன்னால் செத்தா சாவட்டும், அதெல்லாம் ஒன்று அனுப்ப முடியாதுன்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு கோவம் வந்துட்டு பலால்னு ஒரு அடி அடிச்சிருவாங்க. அடிச்சுட்டு எண்ணெய் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் சாத்துன்னு சாத்துறான். ஆனால் இவர் வந்து பின்னாடி நின்று தான் பார்த்துட்ருக்காரு வீட்டுக்குள்ளே. கரண்ட் ஷாக் வைக்கலான்னு எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு, ஆனால் அவரால் முடியல. அதுக்குள்ளே ஹீரோயினை போட்டு சாத்துன்னு சாத்திட்டு அவ்வளோ அடி அடிச்சுட்டு வந்து அந்த ஆள் வந்து போயிடுறான். எதுவும் பண்ண முடியாமல் திரும்பவும் வீட்டுக்கு வந்து அழுகுறாரு. அழுதுட்டு படுத்துட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் காலையில் பொழுது விடிஞ்சதும் இவர் ஃபிஷ் கடைக்கு வந்துடுறாரு இல்லையா, அப்போ வந்தவுடனே அந்த பைத்தியக்காரன் ஒருத்தவன் அடிக்கடி வருவான் இல்லையா, இந்த ஃபிஷ் அரோமா ஃபிஷ் இருக்கான்னு கேட்க, அது வந்து இருக்கான்னு கேட்டுக்கினே இருக்கிறப்போ அவரும் இருக்குது வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே போயிடுவார். ஒரு நாள் அந்த ஃபிஷ்ஷும் வாங்கியிருப்பான் போல், அது செத்து போச்சுன்னு வேறு சண்டை போடுவான் அவன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பொழுது விடிஞ்சா ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா கார் எடுத்துகிட்டு வேகமாக கிளம்பிடுவாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ வந்து பின்னாடியே ஓடுறாங்க. இவன் ஏன் இப்படி போகிறான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற போலீஸ்லாம் மடக்கி பிடிக்கிறாங்க. ஏன்னா அங்கே ஒரு டெத் ஆகிருக்கும். இவன் வந்து இப்படி ஓடவே அவருக்கு சந்தேகம் வந்திருக்கும். அதை கட் பண்ணால் போலீஸ் ஸ்டேஷனில் ஹீரோவை வச்சு விசாரிக்கிறாங்க. நீ ஏன்டா அப்படி ஓடுன அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லைங்க சார் எனக்கு தெரிஞ்சவங்க போனாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல், ஏன் சார் என்னை கூப்பிட்டு விசாரிக்கிறீங்கன்னா, உன் கடைக்கு அடிக்கடி ஒருத்தன் வருவானே அவனை யார் அப்படின்னு கேட்டால், அவன் யாருலாம் எனக்கு தெரியாது சார், ஒரு ஃபிஷ்ஷை பற்றி கேட்பான், டெய்லி கேட்பான், ஒரு நாள் வாங்கிட்டும் போனான், மறுநாள் வந்து செத்து போச்சுன்னு சண்டையும் போட்டான் சார், அவ்வளோதான் சார் தெரியும்னா, அவன் தான் ஒரு கொலையை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவார். சரி அத்தோட இவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு வந்துடுவாங்க. அப்போ இவர் கட் பண்ணால் பழைய கதைக்கு போகிறாரு. இவங்க டேடி வந்து கார்லேயே விட்டுட்டு போயிருப்பார் போல். விட்டுட்டு போயிட்டு அவர் பாட்டுன்னு அவர் ஒர்க்கை பார்த்துருப்பார் போல். இங்கே ஹீரோ வந்து மூச்சு விட முடியாது, ஒரு கட்டத்தில் மயக்கம் போட்டு விழுந்திருப்பார். அதுக்கப்புறம் அவங்க டேடி அதை பார்த்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்த உடனே அங்கே டாக்டர் வந்து திட்டுறாங்க, அது எப்படி மறந்து போயிடுவீங்க குழந்தைன்னு சொல்லிட்டு திட்டுவார். சாரி டாக்டர்னு சொல்லிவிடுவாங்க. ஆனால் ஹீரோவோட உயிரை எப்படியோ காப்பாற்றிடுவாங்க. அதை தான் யோசித்து பார்த்துக்கிட்டே இருப்பார். இங்கே கட் பண்ணால் ப்ரெசண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா
ஹீரோயினை வந்து எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ முன்னாடி நின்றுட்டு இருப்பார். நின்றுக்கிட்டே இருக்கிறப்போ என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறப்போ இவர் வந்து நினைப்பார். ஆனால் ஒரு கட்டத்தில் எப்படியாச்சும் நம்ம ஹீரோயினை வந்து காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு நினைப்பார். இங்கே கட் பண்ணால் ஹீரோயின் வந்து வீட்டை க்ளீன் பண்ணுறப்போ அந்த மைக்கை பார்த்துருவாங்க. ஸோ மைக்கை பார்த்தோன்னே கண்டுபிடிப்பாங்க. வீட்டில் கண்டிப்பாக அப்போ யாரோ இருக்க தான் செய்கிறாங்க, நமக்கு மனநல மாத்திரைலாம் தேவை கிடையாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே அந்த புருஷங்காரனுக்கு தெரிஞ்சிருக்கும், சொல்லாமல் கொள்ளாமல் போய் அம்மாவை பார்த்துட்டு வந்திருக்கா. அந்த கார் எடுத்துன்னு போனாங்க இல்லையா, அது அவங்க மம்மியை பார்க்க தான் போல. ஸோ பார்த்துட்டு வந்திருக்கா, இவளை சாத்துன்னு சாத்தணும்னு சொல்லிட்டு அவன் இஷ்டத்துக்கு போட்டு சாத்துவான். அப்போ ஹீரோயின் வந்து கத்தி காட்டி மிரட்டுவாங்க. அப்போ ஹீரோ வந்து என்னடி காட்டி மிரட்டுன்னு போட்டு சாத்துன்னு சாத்திட்டு இருப்பான். நீ கொலகாரியாக வேணான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து என்ன பண்ணுவார்னா, பின்னாடி வந்து அந்த கரண்ட் மிஷினை வச்சு அவனை வந்து போட்டு தள்ளிடுவார். போட்டு தள்ளிட்டு அப்போ தான் வந்து அவங்களுக்கு தெரியும் இவர் யாருன்னு. அப்போ தான் வந்து புரிஞ்சுப்பாங்க, ஓஹோ இவர் நம்ம ஸ்கூலில் படித்தப்போ நம்ம கூட சந்தோஷமாக இருந்தார் இல்லையா அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்லுவார், நீ வந்து கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், இதுக்கப்புறம் நீ சந்தோஷமாக இரு, இவனை கொலை பண்ண வழக்கில் நானே போகிறேன், தயவுசெய்து நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரண்ட் ஷாக் வச்சுருக்கான் இல்லையா, அவனை வந்து கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கும் போயிடுவார். போயிட்டு இது போல் இவனை நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்ற விஷயத்தையும் போலீஸில் வந்து சொல்லி சரணடைஞ்சிருவார். அங்கே வந்து ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக ஓடி வந்திருப்பாங்க. இவங்களுக்கு வந்து தெரிய வந்துட்டுருக்கும், இவன் தான் சாசுகின்னு. அப்படின்னு தெரிஞ்சதுமே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ பின்னாடி இருந்து சாசுகி அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இது வந்து ஒரு சூப்பரான படம் தாங்க, ஒரு ஃபீல் குட் மூவி. கடைசி வரைக்கும் ஹீரோயினை வந்து பார்த்து நின்றுட்டு அந்த மனுஷன் ஹீரோயினை காப்பாற்றி விட்டு செத்து போயிடுவார். இதே போல் தான் குழந்தையிலையும் ஒரு முறை அதாச்சும் ஸ்கூல் படிக்கிறப்பவும் ஹீரோயினை வந்து காப்பாற்றிருப்பார். ஸோ ஃபைனலாக ஹீரோயினுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. ஹீரோ செத்துருக்க மாட்டார், அவர் வந்து ஜெயிலுக்கு போயிடுவார் இல்லையா, அதான் செத்துட்டாருன்னு சொல்லிட்டேன். ஃபைனலாக ஹீரோயினை வந்து சேவ் பண்ணிவிட்டு மனுஷன் வந்து ஜெயிலுக்கு போயிடுறாரு இல்லையா. இதுதான் இந்த படத்தோட கதை. உங்களுக்கு படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு சாதாரணமாக ஒரு மனுஷன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த பொண்ணை மறக்க முடியாது. அந்த பெட்டு கீழவே அந்த பொண்ணோட லைஃப் ஸ்டைலை பார்த்து அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வர்றப்போ அதை காப்பாற்றிட்டு அந்த மனுஷன் போய் ஜெயிலில் சரணடைஞ்சிடுறாரு. இதுதான் இந்த படத்தோட கதை. கடைசி வரையும் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக எதனா நடந்துக்கிறானா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த பொண்ணு மேலே இருக்கிற ஒரு ஆசையில் அந்த பொண்ணு பின்னாடி தொடர்றாரு. இதுதான் இந்த படத்தோட கதை. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா, ஹீரோ பண்ணது சரியா தப்பான்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான். அப்படி ஏதாச்சும் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் படம் வேணும்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அந்த சேனலை அந்த படத்தை போடுறேன். Thank you for watching and bye bye.